இல்லை, ராதிகாவை பொறுத்தவரை ராதிகா நடிகை என்பதை தாண்டி அவர் ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படுகிறார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ராதிகாவையும் சரத்குமாரையும் நீங்கள் உடனடியாக சந்தித்து திமுகவிலிருந்து அதிமுகவில் இணைத்து கொள்வதற்காக நீங்கள் திருநெல்வேலிக்கு மதுரைக்கு விமானத்தில் சென்னை டு மதுரை விமானம், மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு காரில் ஜெயலலிதாவை சந்தித்து திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் ராதிகாவும் சரத்குமாரும் அதிமுகவில் இணைந்து கொள்வதற்கான ஏற்பாடு. விமானம் தாமதம், விமானம் ரத்து. இப்போ தலைமறைவாக இருக்கக்கூடிய பொருளாதார குற்றவாளி விஜய் மல்லையாவுடைய தனி விமானம் பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு போகுது. திருவனந்தபுரத்திலிருந்து நீங்கள் திருநெல்வேலிக்கு ராதிகாவையும் சரத்குமாரையும் ஜெயலலிதா காத்திருந்து பார்த்து கட்சியில் நினச்சி கொள்ளுது. இது எப்போ நடந்ததுன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 2001 2006 அதிமுக ஆட்சி. அப்போது குறைந்தது ஒரு 20 வருடம் ஆகிப்போச்சு. 20 வருடத்திற்கு முன்பாகவே ஜெயலலிதாவோடு எந்த நேரத்தில் அந்த மாதிரி பேச முடியும் ராதிகாவால், கருணாநிதியோடு எந்த நேரத்தில் வேணாலும் பேச முடியும். இலங்கை தமிழர் பிரச்சனை பேசுவதற்கு 2009 பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாடி சரத்குமார் போகலை, யார் போனா? ராதிகா போகுது. இங்கே இருக்கிற முட்டாளுக்கு எவனுக்கு தெரியாது. ராதிகா மன்மோகன் சிங்கிடம் இலங்கை தமிழர் பிரச்சனை பேசுவதற்காக போன ஒரு சிங்கள தாய்க்கு பிறந்த ராதிகா. ராதிகாவுடைய தாய் கீதா சிங்கள பெண்மணி. வீட்டில் இருந்தால் ராதிகா, கீதா, நிரோஷா 3 பேர் சிங்களத்தில் தான் பேசிக்குவாங்க. இந்த ராதிகா 25 ஆண்டு காலமாக வாயில் பிளாஸ்டர் ஊட்டியிருந்தாங்களா? நான் ராதிகாவுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே போக விரும்பலை. பிரதாபத்தில் ஆங்கிலேய சரத்குமார் விஜயகாந்த் இப்படியெல்லாம் உள்ளே போக விரும்பலை. ஆனால் நீ ஒரு இப்போ தேர்தலில் பிஜேபி கேண்டிடேட்டாக நீ இப்போது தேர்தலில் நிற்கிற, தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளர், நீ ஜெயிச்சு போனேன்னா நேரம் பார்லிமெண்டேரியன். உனக்கு இந்த பெண்கள் கண்ணீரோடு பாதிக்கப்பட்டு நீங்கள் 100 வீடியோ போட்டிருக்கு. சுசித்ரா, ஸ்ரீரெட்டி 100 பேர் மேலே புகார் கொடுத்துருக்கு. இதெல்லாம் விசாரிப்பதற்கு ஹேமா கமிஷனை விட ராதிகா கமிஷனில் முன்னாடி வந்திருக்கணும். 20 ஆண்டு காலமாக நீ உங்கள் அப்பா ஒரு பிரபலமான நடிகர், எம்ஜிஆரையே சுட்டவர், சுட்டேன் எம்ஜிஆரையே சுட்டவர் யார்? எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதா புள்ள நீ உண்மையாகவே இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்துருந்தா இந்த ஹேமா கமிஷனெல்லாம் வருவதற்கு முன்பே ராதிகா கமிஷன் வந்திருக்கும். இதை ஏன் நீ செய்யலை? அப்போது வடிவேலு சொல்லுவதை போல் அடுத்தவனுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி, தனக்கு வந்தால் அது ரத்தமா? இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான இப்போ பெண்கள் எத்தனை பேர்? கோடம்பாக்கத்தில் எத்தனை கண்ணீர் கதைகள் இருக்குது. நீங்கள் கோடம்பாக்கத்தில் ஏறக்குறைய துபாய்க்கு கலாச்சார நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போவதாக 1000 பெண்களை வருடத்திற்கு கொண்டு போய் அங்கே விபச்சார விடுதியில் தள்ளிடுறான். பத்திரிக்கையில் பக்கமாக செய்தி வருது. நடிகர் சங்கத்தில் உன்னுடைய கணவர் தான் ஏறக்குறைய நீண்ட நாள் கணவரும் உன்னுடைய சகோதரர் ராதா ரவியும் சரத்குமார் தான் நடிகர் சங்கத்தை 25 ஆண்டு காலம் கட்டி ஆண்டைங்க. ஏன் புகார் எங்கே போச்சு? புருஷன் அந்த பக்கம் அண்ணன், இதை விடவா நடிகர் சங்கத்தில் ஆள் வந்துடுவான்? அப்போது உனக்கு இதெல்லாம் நோக்கமே இல்லை. இப்போ சரி, ஹேமா கமிட்டி இப்போ அறிவிக்கப்பட்ட ஹேமா கமிட்டிக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் கொண்ட ஒரு புலனாய்வு குழுவை அரசாங்கம் போட்டிருக்கு. அதிகாரமிக்க அரசாங்கம். அதில் 4 IPS பெண் அதிகாரிகள், டிஐஜி அஜிதா பேகம், பூங்குழலி போலீஸ் அகாடமியினுடைய டெப்டி டைரக்டர் செல்வின் ஜோசப், இப்படி அதிகாரமிக்க 4 பெண் அதிகாரிகள் தலைமையில் இந்த ஹேமா கமிட்டி இயங்குது, விசாரிக்குது. யாராக இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டது வரை 17 வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. நடிகர் சங்கம் அந்த 17 வழக்கு பயந்து கலைக்கப்பட்டது. 2 முறை எம்எல்ஏவான முகேஷ், CPM எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டு இப்போ ஏபியில் இருக்கார்.
சித்திக்கு மீது 2 வழக்கு. ஒரு 21 வயசு பெண்ணு, நான் சினிமா வாய்ப்புக்காக 5 நட்சத்திர ஹோட்டலில் சித்திக்கை சந்திக்க போகிற பொழுது, நீ தான் அடுத்த செம்மீன் ஷீலா, இப்படி என கற்பனையை விதைத்து பல முறை என்னுடைய பெண்மையை இழந்தேன். இப்போ அந்த அம்மா பொது வெளியில் வந்து புகார் சொல்கிறங்குது. இப்போ அவர் மீது ஒரு பெரிய வழக்கு போட்டு 506 176 2 வழக்கு. ஒன்றில் 10 வருஷம் கிடைக்கும், ஒன்று மிரட்டி பாலியல் பண்ணதாக ஒரு செக்ஷன் 506. 12 வருஷம் கிடைக்கும் சித்திக்கு உட்பட முகேஷ், இடைவேளை பாபு, மணியம்பிள்ளை, திலீப், பல பேர் இப்போ தலைமறைவு. இதெல்லாம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தால் செய்யப்படுகிற நீதி விசாரணை. தமிழ்நாட்டில் இது போன்று நடப்பதே இல்லையா? ஸ்ரீரெட்டி சொல்லுது, ஏகப்பட்ட ஆட்களை இங்கே புகார் சொல்லுச்சு. உடனே விஷால் ரெட்டி அப்படி செஞ்சுருந்தால் செருப்பை கழட்டி அடிக்க வேண்டியதான். நான் என்கிட்ட நிறைய செருப்பு வச்சுருக்கிறேன், நிறைய செருப்பு இருக்குன்னா நிறைய பேர் அடிக்க வேண்டியிருக்குங்குது அந்த அம்மா. ஏன் விசாரணை கமிஷன் நடக்கலை? ஏன் காவல்துறை ஏன் புகார் போகலை? அப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய நடிகர்கள் மீது புகார் சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பும் திராணி யாருக்கும் இல்லை. இவங்கெல்லாம் எப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்துகிறாங்க? இவங்கெல்லாம் என்ன சட்டம் படித்தவர்களா? எந்த சாட்சியுமே இல்லாமல் பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். நீதிபதிகள் முடிவு செய்ய வேண்டியதை இந்த களிச்சடை சனியை எப்படி முடிவு பண்ண முடியும்? இவர்கள் என்ன ஏதாவது பிஎல் முடிச்சிருக்காங்களா, இல்லை எம்எல் முடிச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது சட்ட புத்தகத்தை பற்றி தெரியுமா? நீதிபதிகள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் சாட்சியே இல்லாமல் பல வழக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? நீங்கள் நீதிபதிகள் என்பவர்கள் சட்டத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து அதாவது தவறு நடப்பதற்கான ஆதாரம் இருந்தால் அவன் குற்றவாளி. நீங்கள் நிறைய வழக்குகளில் ஆதாரங்கள் அளிக்கப்படும், இப்போ சாட்சிகள் பிறல் சாட்சியாக போயிடும். மிரட்டிடுவான், போலீஸ் மிரட்டுவான், பண்ணையார் மிரட்டுவான், எதிரி மிரட்டுவான். அப்போ அப்பாவிகள் பாதி பேர் நீங்கள் நீதிமன்றத்துக்கே வரமாட்டான். நீங்கள் 146 சாட்சி 450 பக்கம் இருக்கும் சார்ஜிட்டு. அப்போது காவல்துறை வேலை கட்டு பொழப்பு கட்டு 146 சாட்சி 456 பக்கம் எழுதுகிற வரை நீதிபதி என்ன பண்ணிட்டு இருப்பார்? அத்தனையும் முழுமையாக ஆராய்ந்த பிறகு குற்றவாளி யாருன்னு அவருக்கு தெரியும், குற்றம் நடப்பதற்கான காரணம் தெரியும், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, இப்படி பல விஷயம் இருக்குது. நீதிமன்றத்தில் பல பேருக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ கேரளாவில் வழக்கு பதிவு செஞ்சாச்சு, அடுத்த கட்டம் சார்ஜ்ஷீட் போட்டாச்சு, முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ராதிகாவுக்கு தெரியுமா? அப்போது தவறு நடந்து சாட்சிகளை அழித்து விட்டால் தப்பிச்சுக்கலாமா? இன்னொரு தகவல் என்னென்னா, அத்தனை பேருடையும் சமாதான தூது நடந்துகிட்ருக்கு. சமாதான உங்களுக்கு இப்போ தயவுசெய்து புகாருக்கு போயிடாதீங்க, உங்களுக்கு நாங்கள் கிளைம் கொடுக்குறோம். ஒரு அணி, வழக்கறிஞர் அணி இங்கே பாதிக்கப்பட்டவர் சித்திக் சார்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முகேஷ் சார்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? கோர்ட்டுக்கு வெளியில் செட்டில்மெண்ட் ஆகிறது. இப்போ அந்த வேலை ஓடிட்டுருக்கு. ஏன்னா கோடிக்கணக்காக இவர்கிட்ட பணம் இருக்குது. இனி சிறைக்கு போயிட்டா இவருடைய சினிமா வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். அப்போ பல கோடிகளை இறக்கியாவது இந்த ஊமை அபலை பெண்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. பல வழக்குகள் நீங்கள் சிவில் கேஸை வெளியில் என்ன நடக்கும்? கோர்ட்டுக்கு வெளியில் செட்டில்மெண்ட் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிடுவான். ஏம்மா நடந்து போச்சுமா, நீங்கள் காசை வாங்கிட்டு விட்டுட்டு போயிருமா, எழுதி கொடுத்துட்டு போயிருமா, இப்படி பல வழக்கு வாபஸ் வாங்கப்படும். இப்போ அதே தான். ஏன்னா இந்த சினிமா பிரபலங்கள் எல்லாமே அரசியலோடு தொடர்பில் இருக்கான். பெரிய 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெரிய தயாரிப்பாளர்களோடு தொடர்பில் இருக்கான், பெரிய மாஃபியாக்களோடு தொடர்பு இருக்கான். இத்தனை வலுவான இவர்களை இந்த அபலை பெண்கள் எதிர்க்க முடியாது. அப்போ நடந்து போச்சு, கிடைச்சதை நீங்கள் மித்ரான ஒரு நடிகை வெஸ்ட் பெங்கால், அந்த அம்மா போலீஸ் கமிஷனருக்கு, கொச்சி போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்த புகார் பொய்யா? பொழுதுவாகமே கொடுத்துருக்கு. ரேவதி சம்பத் கமிஷனுக்கு புகார் கொடுத்துருக்கு, மெயிலில் தட்டி விட்டுருக்கு, அதெல்லாம் பொய்யா? அப்போ சாட்சிகள் இல்லை, உயிருள்ள சாட்சி இல்லை, உயிரற்ற சாட்சி இல்லைன்னா சம்பவம் பொய்யா போகாது. பாலியல் சீண்டல்
கண்டிப்பாக நடந்த பிறகுதான் ஹேமா கமிஷனுக்கே வேலை. ஹேமா கமிஷனை விசாரிக்கிற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலையே. ஹேமா கமிஷன் ஏன் கவர்மெண்ட் விட மாட்டேங்குது, வெளியில் விட மாட்டேங்குது? ஹேமா ஓய்வு பெற்ற நீதிபதி எத்தனை பேர் விசாரிச்சிருக்காங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது, வெளியே வரலையே. நீங்கள் பினராயி விஜயன் இதை வெளியே விட்டால் பூகம்பம் வந்துடும், கேரளா அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும், நடிகர் சங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால அவர் ரகசியம் காட்டுக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் தான், நம்ம மாதிரி பத்திரிகையாளர் தான் ஆர்டிஐயில் போடுறான். ஏங்க வந்து வருஷ கணக்காச்சு, ஏங்க வெளியே விடலை? அப்போ நீங்கள் மறைக்கிறீங்களா? குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்கீங்களா? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பிய பிறகு தான் அவர் தப்பிக்கிறதுக்கு தான். நீங்கள் நடிகை சாரதா அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஆந்திராவை சேர்ந்த ஊர்வசி சாரதா அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஆமாம் ஹேமா கமிட்டிக்கு தேவை இருந்தது, நானும் தான் பதில் இருந்தேன். எங்கே? ஆந்திராவிலேருந்து அந்த அம்மா திருவனந்தபுரம் போயிருக்கு, வங்காள விரிகுடாவிலேருந்து அரபிக்கடலுக்கு போயிருக்கு. அப்போ ஹேமா கமிஷன் விசாரிக்கிறதுக்கு தேவை இருந்தது, மூத்த நடிகை அந்த அம்மா சொல்லியிருக்கு. அப்போ காரணங்கள் அப்படியே இருக்குது. இவர்கள் நீங்கள் அதிகாரத்தை வைத்து பணத்தை வைத்து விலைக்கு வாங்கினால், ஆதாரங்களை அளித்தால் குற்றமே நடக்காமல் போச்சுன்னு ராதிகா சொல்லுவதைப் போல ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.